எனக்கு ஒரு 50,000 மந்த்லி இன்கம் வருது. ஆனா அந்த மந்த் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாள் முன்னாடியே 50,000மே செலவாயிருது. அப்படியா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. நான் உங்க சிந்தியா. இந்த 50,000மே செலவு ஆயிருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல வாங்குற அந்த 50,000மே நான் செலவு பண்ணிடுறேன், என்னோட பிளான் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது ரெண்டுக்கும் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களையே அறியாம 50,000மே செலவாயிருது அப்படின்னா நீங்க உங்க ஃபினான்ஷியல் உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்க ட்ராக் பண்றதில்ல அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் வாங்குற 50,000 அதே 50,000 நான் ஸ்பெண்ட் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னா நெட் ஜீரோ மைண்ட் செட் அப்படின்னு அர்த்தம். அது என்ன நெட் ஜீரோ மைண்ட் செட்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃப்ரெஷர்ஸ்க்கு, பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்ச அவங்க எல்லாத்துக்குமே இந்த நெட் ஜீரோ மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்கு வந்து பணத்தை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அப்போதான் வந்து அவங்க இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே போய் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் பண்ற ஒரே தப்பு, சேவ் பண்றது இல்ல, இன்வெஸ்ட் பண்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல, வாங்குறத அப்படியே எடுத்து அப்படியே இந்த பக்கம் நம்ம செலவு பண்றோம். இதுவும் நெட் ஜீரோ மைண்ட் செட் தான். ஏன்னா நம்ம ஃபியூச்சருக்காக திங்க் பண்றது இல்ல. ஹார்வெஸ்ட் பண்ற அத்தனையும் எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு சீடு இல்லாம போயிடும். நம்ம ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்றது இல்ல. இதுதான் நெட் ஜீரோ மைண்ட் செட். ஆக்சுவலா யாரும் பிளான் பண்ணியெல்லாம் இந்த மைண்ட் செட்டுக்கு போறது இல்லை. ஆனா இந்த காலத்துல அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு அமேசான்ல ஏதோ ஒரு டீல் போடுறான் அப்படின்னா அந்த டீல் 2 hours தான் இருக்கும், இல்ல 24 hours தான் இருக்கும். மிந்த்ரால வர டீல் அடிக்கடி போடுறான். ஆனா என்ன போடுறான்னா அதுக்கு ஒரு பேர் வச்சு ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை டீல் போடுற மாதிரி போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு வாங்கல அப்படின்னு நம்ம அதை வாங்கவே முடியாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டு இமீடியட்டா கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி இஎம்ஐ எல்லாம் கன்வெர்ட் பண்ணி வாங்குறோம். மெயினா பாத்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். செகண்ட், பீர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கனால வாங்க முடியும் போது ஏன் என்னால வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். நம்பர் 3, பிளானே கிடையாது. வருது, கோல் கிடையாது, பிளான் கிடையாது, வருது, எனக்கு பிடிக்குது, நான் செலவு பண்றேன். இதனால என்ன பிரச்சனைகள், என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கான்சிக்வன்சஸ் உங்களுக்கே தெரியும். எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பெரிய பிரச்சனையில போய் முடியும். நமக்கு நம்மளோட டெப்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம போய் பல இடத்துல கடன்கள், நிறைய பேர்த்துக்கிட்ட கடன் கேட்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது. தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இல்லை எகெயின் நம்ம வந்து பேங்க் இல்லை கிரெடிட் கார்டு லோனுக்கு தான் நம்ம போக வேண்டி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணணும்னா நமக்கு அந்த நெட் ஜீரோ மைண்ட் செட்டை நீங்க ரிமூவ் பண்ணணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பல வருஷம் கழிச்சு அந்த லேண்டோட மதிப்பு பல மடங்கா உயர்ந்திருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னைக்கு நீங்க மிஸ் பண்றீங்க, இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஹாப்பியா தான் இருக்கும். நம்ம வர பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்றோம். அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அந்த கிராட்டிஃபிகேஷன் இப்ப மட்டும்தான் இருக்கும். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அது பெரிய ஸ்ட்ரெஸ்ல போய் நமக்கு முடியும், நமக்கு எப்ப கேஷ் தேவைப்படுதோ. ஸோ டே பை டே நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை, நம்ம கமிட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர அதுக்கான விஷயங்கள் நம்ம பண்றோமா, சேவிங் பண்றோமா, இன்வெஸ்ட் பண்றோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. யாருக்குன்னா இந்த நெட் ஜீரோ மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு. ஓகே, இந்த மைண்ட் செட்ல நான் இல்லை, ஆனா சம்டைம் நீங்க சொன்ன மாதிரி தான் என் லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம பிரேக் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த 50,000த்துக்கும் ஒவ்வொரு பைசாக்கும் நீங்க பிளான் பண்ணணும். எப்படி ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு நீங்க பிளான் பண்ணணும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பதிலாக டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி டீல் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பொருள் வாங்கணுமா வேண்டாமா, 24 மணி நேரம், 48 மணி நேரம், ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்கணும்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். டீல் முடிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இது எசென்ஷியலா வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேவிங்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிருங்க. நீங்க மந்த்லி மந்த்லி மேனுவலா போய் அதுல பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் பண்றது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உங்களோட சேவிங்ஸையும் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருங்க. ஸோ
நம்ம சம்பாதிக்கிற அந்த 50,000த்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஓட்டையான பக்கெட்குள்ள நம்ம தண்ணி ஊத்துற மாதிரி தான். தண்ணி ஊத்திட்டே தான் இருப்போம், பக்கெட்ல இருந்து தண்ணி கீழே போயிட்டே தான் இருக்கும். ஸோ பக்கெட் என்னைக்குமே ஃபில்லே ஆகாது. இதே கான்செப்ட் தான். வாங்குற 50,000த்தையும் அப்படியே செலவு பண்ணாதீங்க. சேவிங்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் ஒரு 10% அமௌண்ட் நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அந்த நெட் ஜீரோ மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. அந்த மைண்ட் செட் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதில் இன்வெஸ்ட் கரெக்டாக பண்ணணும்னு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட பணம் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சில மெத்தட்ஸ் நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட்.